அட கடவுளே கடவுளே கடவுளே, இவ்வளோ கும்பல் வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. தண்ணியை பிடிக்கிறேன், இவ்வளோ கும்பல் வந்துருச்சு. இவனை வேற அமுச்சு விட்டு இவ்வளோ நேரம் ஆளை காணோமே. இலே எங்கடா போனேன், புருஷன்னு சொல்லிட்டால அவனை, எங்கடா போனேன். அச்சோ அச்சோ, இவ்வளோ கும்பல் இந்த தண்ணி பிடிக்கிறதுக்கு இவ்வளோ இந்த நெட்டை குரங்கு வேற இங்கே இருக்காளே. ஏய் சுந்தரியே, நீ சுந்தரியே? சொல்லுங்கக்கா. நானே இந்த கும்பலை பார்த்து பயந்து போய் கிடக்குறேன். நீங்கள் வேற ஏன்க்கா இப்போ வந்துக்கிட்டு என்னைய கூப்பிடுறீங்க? இல்லை டீ, இவ்வளோ லைன் இருக்கு, நம்ம எப்படி போய் தண்ணியை பிடிக்கிறது? இது வேலைக்காகாதுக்கா. இங்கே பிடிச்சோன்னா நம்மளால் தண்ணி பிடிக்க முடியாது. அடுத்த தெருவில் யாருமே அவ்வளோ தண்ணி பிடிக்க மாட்டாங்க. அங்கே போய் நின்று பிடிக்கிறதாங்க்கா நல்லது. வாங்கக்கா, நம்ம அங்கே போயிடலாம். நீ சொல்கிறது நல்லது தான் சுந்தரி, வா அங்கே போவோம். இங்கே பாருங்கக்கா, அந்த ஒரு பொண்ணு மட்டும் தான் நின்று தண்ணியை பிடிச்சிக்கிட்டு இருக்கா. நம்ம பிடிச்சிட்டு எப்படியாச்சும் ஓடி போயிடலாம். ஐயோ, நீங்கள் யார் போவாங்களா? நான் தான் நீங்கள் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். நானே இங்கே தேவை கடைசியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பக்கத்துக்கு இருக்காங்க தான். நீங்கள் எதுக்கு இங்கே வாங்க போக்குறீங்க? கிளம்பி வாங்க, தெருவுக்கு போவோம். ஜெயிச்சானே இங்கெல்லாம் நீங்கள் வரக்கூடாது, கிளம்பி போங்க. பொண்ணை பார்த்து பேசு சரியா? தண்ணி அங்கே பிடிக்க முடியலன்னு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் சரியா? நாங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு 10 குடம் மட்டும் கூட பிடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். 10 குடமா? ஐயோ சு சு, எங்கள் ஒருத்தருக்கு ஒரு குடம் பதிக்கவே முடியும். ஏன்னா உங்கள் 2 பேர்த்துக்கும் பார்த்து குடத்தை கோச்சு போச்சு. நாங்கள் அம்மா இப்போ என்னக்கா சொல்கிறாதே? இங்கே பாருமா, பார்த்து பேசு. இங்கே ஒரு பெரிய மனுஷன் நின்றுக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிற. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் விடு, அடுத்த டைம்லாம் நாங்கள் வரமாட்டோம். பொம்பங்களா, இந்த இது தண்ணி பிடிக்க ஏற்ற நீங்கள் கையை வச்சிங்கன்னா உங்கள் கையை தூண்டாக உடச்சி போடுவேன். குட்ட பொம்பளை என்ச்சே வந்து வம்பு இருக்கிறாச்சு. மூட்டி இருக்குல்ல, அந்த தேங்காய் திருவி மூச்சு, அந்த பரட்டை மூச்சு, அந்த பரட்டை முடிய இழுத்து போட்டு ஆஞ்சு போட வேண்டி ஆஞ்சு. என்ன தண்ணி பிடிக்க வந்ததுக்கு என்ன இப்படிலாம் பேசுகிற? மரியாதை கிட்டுரும். லூஸ் மாதிரி பேசுனேன் பொண்ணே எப்படி, அவ்வளோதான் மரியாதை. அவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அக்காவே நீ எடுத்து பேசுவேன். அப்படி தாண்டி பேசுவேன். நெட்டச்சு, உன் பேர் என்னடி? நெட்டம்மாளாடி? நெட்டம்மாள். உன்னோட மண்டையை பிச்சு அந்த சிவப்பு மண்டை உன் கண்ணாடியில் முட்டையை அடித்து உடச்சி உன்னை தெருவாக ஓட விட்டுற வேண்டி ஓடி போயிடுறீ. இவ வீட்டு தண்ணி மாதிரி ரொம்ப அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க. இது வந்து கவர்மெண்ட் சுட்டு, யார் வேணால் எங்கே வந்து பிடிக்கலாம். எங்கள் தேவைக்கு வந்தீங்கன்னா அவங்களுக்கு இப்படி தாண்டி நான் பேசுவேன். போங்கடி என்கிட்ட. எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்களே எதிர்த்து பேசுவேன். அப்படி தாண்டே கண்ணத்திலே பலார்னு உடடி சுந்தரி. பொம்பளை எப்போ தைரியம் தான் என் மேலே அடிச்சுட்டு போ. நான் கராத்தாவில் பிளாக் பெல்ட் இன்னைக்கு நீனும் அந்த மண்டாச்சி பரட்ட தலையை செட்டிங்கடே வாங்கி கோடி நெட்டச்சி. நெட்ட சுந்தரியை விடு, சுந்தரியை விடு நீனு. விடுட்டி, விடுட்டி, விடுடி விடுடி. அடுத்து நேச்சாந்தி பாதிங்க. அம்மா, என் மூஞ்சி, என் தலையை விடு, போவாங்கிட்டு. என்ன விட்டுற, என்னையுமே எனக்கு சவாம்பு வச்சுக்கிட்டுங்க. இந்த பேங்கால் அழிச்சுவீங்க. சுந்தரி வாடி போவோம். ஒரு நாள் அடி வாங்கினது தான் மிச்சம். போக்கா, நீ யார? நீயாச்சும் ஒரு அடி தான் வாங்கின. நான் வாத்தியா கீழே படுக்க போட்டு குருமாகுமான மூஞ்சிலே டங் டங்குன்னு பேரி பிரிச்சு கொண்டுட்டாக்கா என்னைய. வாக்கா போவோம். அடிச்சே கொண்டுட்டாளே.